ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலில் பார்க்கலாம். அதன்படி ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. அதே சமயத்தில் மனோ காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதுன மனையில் வீட்டிருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீன மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில அமர்ந்திருக்க, சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 28/12/2024 அன்று மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 4/1/2025 அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய மனம், எண்ணம், சிந்தனை, செயல் திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி பார்க்கணும். உங்கள் ராசி அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார்? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி அர்த்தம். அங்கே 8ஆம் அதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை, பாதகாதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கு. அப்போ என்ன, போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடவே இருந்திருப்பீங்க. எதிரி தொல்லை இருக்கும், கடன் தொல்லை, நோய் தொல்மை, எதிர்ப்புத்தன்மை, நான் நினைக்கிறது செயல்பட முடியல, ஏதோ ஒரு இக்கு வச்சு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஏன்னா ராசி அதிபதி போய் 6ல் மறைஞ்சிருக்கார். உங்களுக்கு யோகத்தை, பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய சுக்கிரனும் போய் 8ல் மறைஞ்சிருக்கார் அல்லவா? அப்போ இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனுடைய பெயர்ச்சியும் இந்த மார்கழி 20ஆம் தேதி நடக்கிறது. 5ஆம் அதிபதியினுடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 13ஆம் தேதி நடக்கிறது. அப்போ மார்கழி மாதம் மிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஏன் சொல்கிறேன்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கு எந்தெந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது அத்தனை நிவர்த்தியாகும். ஏன்? 3ஆம் அதிபதியோடு அந்த புதன் உங்கள் ராசிநாதன் இணைக்கப் போகிறார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு இருக்கிறது. அப்போ உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் என்கின்ற தன்மை இந்த மார்கழி மாதம் மிட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போது மார்கழி நன்றாக இருக்க போகிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்போ சில தொல்லைகளை கொடுத்து வந்திருந்த விஷயங்கள், சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், நீங்கள் என்னெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த நினைத்தது செயல்படுத்த முடியாத சில விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய, குழந்தைகளால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ விரயஸ்தானத்தில் இருக்காரே, தொழில் விரயமாகி விடுமோ அப்படிங்கிறது கிடையாது. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். 10க்குரியவன் தனக்கு
கணக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், வெளிநாட்டு ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாகும், வெளிநாட்டின் மூலமாக தனவரவு இருக்கும், வெளிநாட்டின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் விஷயத்துக்காக நீங்கள் கடல் கடந்து வெளிநாட்டுக்கு சென்று விடக்கூடிய அந்த வாணிபம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரி, வேலை விஷயத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடந்து விடுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. சில இடையூறுகள் உங்களுக்கு இருந்தது, சில தொல்லைகள் இருந்தது, சில அழுத்தம் பிரஷர்கள் இருந்தது, சில டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, எதிரி தொல்லைகள் உருவாக்கி கொண்டிருந்தது, எல்லாத்தையும் சமாளித்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா? இப்போ அந்த சமாளிப்பு இப்போ வெற்றியடைய போகிறது. உங்களை யாருக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அத்தனையும் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அல்லது உங்களோட இணைந்து பயணம் செய்யக்கூடிய தன்மையை இந்த மாதம் உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை இல்லாதவர்கள், அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக இந்த மாதம், அதாவது சொல்லப்போனால் மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல செய்தி, நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, குழந்தைகள் நலன்கள் எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ சில அழுத்தம் இருந்தது, சில ப்ரெஷர் இருந்தது, சில டென்ஷன் இருந்தது. குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, குழந்தைகள் நல்லா படிக்கல அப்படிங்கிற குழந்தைகளை பற்றி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அதே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தையின் பாக்கியத்தின் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. முயற்சி ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா? அப்போ சூரியன் ராசியை பார்க்கும்போது தந்தை உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ தந்தையால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தந்தையினால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசு காரியங்களில் சில தொய்வுகள் இருந்ததல்லவா, அரசாங்க ரீதியாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததல்லவா, அது கிடைக்கப் பெறுவீர்கள். அதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் ஒளி பெறப் போகிறீர்கள். உங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா சூரியன் தான் வெளிச்சத்துக்கு காரகன், ஒளி கிரகம். முதல் சூரியன் எப்பவுமே கெட்டு போகக்கூடாது. குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிநாதனோடு இணைய போகிறார். எப்போ? மார்கழி மாதம் 20ஆம் தேதி. சூரியனும் புதனும் இணைந்து சூரிய புதன் ஆதித்ய யோகத்துடன் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னார் இதுவரைக்கும் மறைந்துள்ள சில விஷயங்கள், உங்களை பற்றி தூற்றி கொண்டிருந்த சில விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக கௌரவங்கள் கிடைக்கப் போகிறது. சுக்கிரனால இதுவரைக்கு சுக்கிரன் அப்படின்னா கலத்திரத்தின் மூலமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக இருந்து வந்த சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலைத்துறையில் இருந்து வந்த சிக்கல்கள், கலைத்துறையில் இருக்கிறீங்க, சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லதாக உழைச்சோம் ஆனால் அதுக்கான புகழ் எனக்கு கிடைக்கலங்கிறவங்க இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள், நல்லதொரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது. இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. சரி, கடன் நோய் எதிர்ப்பு பகையில் சிக்கிட்டு இருக்கிறானே, இது விடுபடுமா அப்படின்னா நிச்சயமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என 6க்குரியவனான செவ்வாய் பகவான் போய் நீச்சமாகத்தான் உட்கார்ந்திருக்கார்.
அதனால் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு, பெரிய கெடுபலன்கள் ஒன்று இல்லை. சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. சில சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா, ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்தவாறு உங்கள் எண்ணத்துக்குவாறு நீங்கள் வீடு வாங்கக்கூடிய, உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. என சுக்கிரனும் 8ல் போய் மறைஞ்சிருக்கார்லவா, இப்போ சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அந்த சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா. அப்போ எப்போ நடக்கும் இந்த விஷயங்கள்? மார்கழி 13க்கு அப்புறம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் எண்ணம் போல் ஈடேறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதுவரைக்கும் இந்த இடம் வாங்கலாமா, அந்த இடம் வாங்கலாமா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்துங்கிறது நிச்சயமாக இல்லை. சரி, தன விஷயங்கள் பெருகுமா? நிச்சயமாக உண்டு. குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும், விரயஸ்தானத்தில் இருந்தாலும், ராசிக்கு அருகில் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு. அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அத்தனையும் வெளிநாட்டின் மூலமாக, பணம் எங்கிருந்து வரும்? வெளிநாட்டின் மூலமாக, வெளி மாநிலத்தின் மூலமாகத்தான் வரும், அந்நியர்களின் மூலமாகத்தான் வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் என் பக்கத்து ஊரில் இருந்தேன், எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே வேலை தேடிட்டு இருக்கேன், ஆனால் வேலை ஒரு மாதமாக நல்லா செட்டில் ஆகலைங்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எங்கே அப்ளை பண்ணுறது? வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் கண்ட்ரியில் நீங்கள் எலிஜிபிள் இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்பு இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்துங்கிறது இல்லை. சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை அன்று உங்களுக்கு பிடித்த, அதாவது உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த புதனை, பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்று, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த ஆஞ்சநேய பிறந்த நாளில் அவரை சென்று வழிபடும் போது உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருந்தாலும், பகை இருந்தாலும், நோய் இருந்தாலும், கடன் இருந்தாலும், தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும், வெற்றி பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை. தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம், திக்பலம், மூல திரிகோண பலம், உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா? அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு பெற்று வளர்பிறை சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா? அப்போ லக்னம், லக்னாதிபதி நன்றாக இருந்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதை பொறுத்து பலன் மாறும். இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும், அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு
நிகழ்வுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.